வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு கோயில் தான். கோயிலை பற்றி எதை பார்க்கணும்னா, திருவெற்றியூர் தியாகராஜர் சொல்லலாம், ஆதிபுரீஸ்வரர்னு சொல்லலாம், திருவெற்றியுடையார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கோயில் வடிவுடையம்மன் கோயில், திருவெற்றியூர் வடிவுடையம்மன் ஆதிபுரீஸ்வரர் இல்லாட்டி தியாகராஜர் கோயில் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த கோயில் வந்து திருவெற்றியூர் வடசென்னை பகுதியில் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி ஒரு வீடியோஸ் நானும் என் ஃப்ரெண்டும் ட்ராவல் பண்ண வீடியோஸ் இருக்குது. நான் இதில் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் அதில் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட வரலாறு வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது. அது போக சோழர் காலத்தில் பின்னாடி வந்து பின்வருங்காலத்தில் சோழர் காலத்தில் இப்போ கட்டப்பட்டது. இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி. எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து 1 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கோயில். இது வந்து அம்மன் வந்து 3 சக்தி சொல்லுவாங்க: கிரியாசக்தி, ஞானசக்தி, இச்சாசக்தி. ஸோ இதில் வந்து அம்மன் வந்து ஞானசக்தியாக வந்து வடிவுடையம்மனாக வந்து மக்களுக்கு காட்சியளிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த கோயிலை பற்றியும் வேறு என்ன வரலான்னு சொன்னால், நம்ம திருவாரூரில் எப்படி தியாகராஜ கோயில் சுவாமி இருக்கோ அதே மாதிரி தான் திருவெற்றியூர் தியாகராஜ சுவாமி. இது அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர் அவங்களால பாடப்பெற்ற தேவாரம் பாடப்பெற்ற திருத்தலம். இது காலப்போக்கில் முகலாயர் மாலிகப்பூர் படையெடுப்பப்போ அந்த கோயில் சிதைக்கப்பட்டதாகவும், அப்புறம் பின்னாடி மீண்டெழுந்து நான் விஜயநகர காலத்தில் வந்து மீண்டெடுக்கப்பட்டதாகவும் வரலாறு இருக்குது. இந்த கோயிலுடைய இந்த கோயில் பற்றி நீங்கள் வேறு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம எல்லாத்துக்குமே ராசி பலன் இருக்கும், எல்லாத்துக்குமே நட்சத்திரம் இருக்கும், வெவ்வேறு நட்சத்திரங்கள், மொத்தம் 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரங்களும் ஒரு வழிபட்ட ஒரு தலம் இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச வேறு இடத்துல இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த திருவெற்றியூர் தியாகராஜ சுவாமிகள், அதாவது ஆதிபுரீஸ்வரர் கோயில் தான் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அந்த வீடியோஸில் உங்களுக்கு காட்டுறேன், நான் எடுத்த வீடியோஸில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதில் வந்து 27 வடிவ லிங்கம், 27 நட்சத்திரம் இருக்கும், 27 லிங்கம் இருக்கும். ஸோ அந்த லிங்கம் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு லிங்கம் இருக்கும். நீங்கள் வந்து எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, எப்படி இந்த 27 நட்சத்திரம் அடைஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் வழிபட்டிங்கன்னா உங்களோட துன்பங்கள் நீங்குன்றது அந்த கோயிலோட ஐதீகம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் வந்து வேறு என்ன சொல்லலாம்னா, ராஜேந்திர சோழனோட கல்வெட்டு இருக்குது. அதே மாதிரி காலப்போக்கில் வந்த பிரிட்டிஷர் காலத்துலேயும் இங்கே வந்து இந்த கோயில் வந்து அப்போ தான் வந்து பராமரிக்கப்பட்டு கொஞ்சமாச்சும் மேலே இருந்திருக்கு. காஞ்சி மடத்துலேயும் காஞ்சி மடம் மூலியமாகவும் சில நற்பணிகள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோயிலை பற்றி திருவெற்றியூர் வடிவுடையம்மன் தியாகராஜ சுவாமிகளை பற்றி பார்த்திங்கன்னா, இது ஒரு சின்ன தெப்பக்குளம் இருக்குது. அந்த 1 ஏக்கர் பரப்பளவில் வந்து ஒரு சின்ன தெப்பக்குளம் இருக்குது. அது வீடியோஸில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கோயில் வந்து 51 சக்தி பீடங்களில் ஒரு முக்கியமான கோயிலாக இருக்குது இந்த கோயில். இந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா 51 சக்தி பீடங்களில் ஒன்று. இந்த கோயில் வந்து தல வரலாறு எப்படின்னா, பிரம்மா வந்து தேவர்களையும் அசுரர்களையும் படைச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும். அசுரர்கள் வந்து தேவர்களுக்கு தொல்லை கொடுத்தாகவும், தேவர்கள் வந்து தேவசக்தி வேத சக்தின்னு சொல்லிட்டு ஒரு நூல் மூலமாக தான் அவங்களுக்கு வந்து சக்தி இருந்ததாகவும் ஒரு தல வரலாறு இருக்குது. ஸோ அது மூலமாக தான் அதை வந்து 2 அசுரர்கள், மது, கைபாலா அப்படின்ற 2 அசுரர்கள் வந்து அந்த வேத நூலை எடுத்து கிழித்து கடலுக்கு அடியில் போய் ஒழித்து வைத்து விட்டதாகவும், அதை வந்து தேவர்கள் வந்து விஷ்ணுகிட்ட வந்து முறையிட்டதாகவும், இந்த மாதிரி எங்கள் வேத நூலை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அசுரர்கள் 2 பேர் எடுத்துகிட்டு போய் கிழித்து எங்கே மறைச்சி வச்சாங்கன்னு தெரியல, எங்கே கொண்டு போனாங்கன்னு தெரியல. அப்புறம் விஷ்ணு வந்து என்னன்னா ஒரு மச்ச அவதாரம், அதாவது மீன் அவதாரம் எடுத்து கடலுக்கு அடியில் தேடி அவருக்கு கிடைக்கல. ஸோ அவருக்கு கிடைக்கல, அந்த அசுரர்களையும் போராட முடியல அப்படின்ற அப்புறம் சிவன் பார்வதியை வந்து வழிபட்டதாகவும், அவருக்கு வந்து ஆசீர்வாதமாகவும், அதுக்கப்புறம் அவர்களை 2 அரக்கர்களை கொண்டு அந்த கடலுக்கு அடியில் போய் அந்த வேத நூல்களை எடுத்து அதை ஒன்றா சேர்த்து இங்கே இந்த சன்னதியில் வந்து திருவெற்றியூர் சன்னதியில் வந்து சமர்ப்பித்ததாகவும் தல வரலாறு இருக்குது. ஸோ இதுதான் இந்த கோயிலோட புராண கதைகளில் அது ஒன்றா இருக்குது. இங்கே இருக்கிற வடிவுடையம்மன் கோயில் பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம எடுக்க முடியல. அந்த அம்மன் வந்து சிலை வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், அவ்வளோ அழகாக அம்மன் வந்து காட்சியளிக்கிறாங்க. ஸோ இது வந்து லிங்கம் வந்து மணல் பரப்பி தியாகராஜ சன்னதி. நீங்கள் அந்த பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சிவன் நம்மளுக்கு காட்சியளிக்கிறார் தியாகராஜராக. அதுபோக இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் போன சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருவாசகத்தை வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சியும் சேர்த்து தான் நாங்கள் வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நான் உங்களுக்கு இந்த இதில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த இது தலைவரலாக முடிஞ்ச பிறகு அந்த இதை உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள்.
வணக்கம் மக்களே. நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா திருவெற்றியூர் திருவடியுடைய அம்மன் ஆதிபுரீஸ்வரர் கோயிலுக்கு தான் போகிறோம். அதுக்காக தான் இப்போ ஆனந்தூர் மெட்ரோவில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம், நானும் என் ஃப்ரெண்டும். டெம்பிள்னு போகிறங்க வரும். சரியான கூட்டமாக இருக்கு மக்களே. கூட்டமாக இருக்கான் பாருங்க. ரிஷிவல்யம் அருகில் உள்ள பாசாறு என்கின்ற கிராமத்தில் மிக பழமை வாய்ந்த 1700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மிக பழமை வாய்ந்த சிவாலய திருப்பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்குங்கய்யா. உலகம் காணிக்கப்படுங்க. மனித சிவாலய திருப்பணிக்காக வேண்டிய உலகம் காணிக்கப்படும். மாவட்டம் மாவட்டம் எனக்கு தெரியுமா இருக்குறா.
எனக்கு மட்டும்தான் தெரியும் எம்பெருமான் ஐயா 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 இதுதான் இந்த திருவெற்றியூர் வடிவுடையம்மன் ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜா அவரோட வரலாறு. இதை தவிர வேறு எதுவும் அந்த கோயிலை பற்றி தெரிஞ்சிருந்தாவோ இல்லை வேறு கோயிலை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இதை எடுத்து நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், see you.